நான் சதீஷ்குமார், தமிழக வெற்றி கழகம் அட்வொகேட் விங்ல இருந்து பேசுறேன், பெரம்பூர் தொகுதி. விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறத வந்து ஆளுநரால தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, எந்த கட்சி வந்து அதிகபட்ச எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சாங்களோ அந்த கட்சியை அழைச்சி சிஎம்மா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். இதுதான் முறை. ஆனா அதை விட்டுட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்ன்ற அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து கிடையாது. இதுக்கு உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் உள்ளன. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ சிஎம் சார் 14 நாட்களுக்குள்ள ஃப்ளோர் டெஸ்டிங் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மெஜாரிட்டியை காமிச்சாலே போதுமானது. அப்போ மெஜாரிட்டி காமிக்கும் போது சபாநாயகருக்கு ஓட்டளிக்க முடியாது. ஆனா ஒரு விதிவிலக்கு உண்டு. 118 எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னாக்கா அப்போ சபாநாயகருக்கும் ஓட்டு அளிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அப்போ மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கவர்னர் வந்து அதிகபட்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னாச்சுனாலே அவங்களை அழைச்சி சிஎம்மா கட்டாயமா பதவி பிரமாணம் பண்ணியே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டரை வந்து செலக்ட் பண்றதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஒருவேளை 15 நாட்களுக்குள்ள மெஜாரிட்டியை காமிக்க முடியல அப்படின்னு ஆச்சுனாக்கா பிரசிடென்ட் வந்து கவர்னர் ஆட்சியை வந்து 6 மாதத்துக்கு வந்து நீடிக்க வைப்பாரு. இப்போ பொம்மி ரமேஷ் கூப்பர் அப்படின்ற ஒரு கேஸ்ல கூட சிஎம் ஆயிட்டாங்க, மெஜாரிட்டியை காமிக்கல, ஆனா சிஎம் ஆயாச்சு. சிஎம் ஆன பிறகு அப்புறம் மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சியை நடத்தினாங்க. அதனால இப்ப விஜய் சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி டைரக்ஷன் வாங்கணும். வாங்கியாச்சுனாக்கா நம்ம வந்து கட்டாயமா ஆட்சி அமைக்க முடியும். நன்றி.